ஸோ கைஸ் குட் மார்னிங். இன்றைக்கி டே 3 மார்னிங். ஸோ நாங்கள் வந்த அன்றைக்கி கன்னியாகுமரியில் வந்து சன்ரைஸ் பார்க்க முடியல. அதனால் வந்து இன்றைக்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3வது நாள் காலையில் ஏர்லி மார்னிங் ஒரு 5 o'clock கிளம்பி நாங்கள் அப்படி நேராக கன்னியாகுமரி போனோம் சன்ரைஸ் பார்க்குறதுக்காண்டி. நாங்கள் ஒரு 5:30 சம்திங் அந்த மாதிரி நாங்கள் வந்து கன்னியாகுமரி ரீச் ஆகிட்டோம். அங்கே போனதுக்கப்புறம் கரெக்டாக அந்த சன்ரைஸ் வியூ பாயிண்ட் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்சம் இருட்டாக தான் இருந்தது. இந்த 133 அடி திருவள்ளுவர் சிலையை Jan 1, 2000 கலைஞர் வந்து இதை ஓப்பன் பண்ணி வச்சார். அவர் பீரியடில் தான் அது கட்டினது. ஸோ இது கட்டும்போது வந்து நிறைய கொஸ்டின் வந்திருக்கு. தமிழ்நாட்டில் வந்து நிறைய பெரிய ஊர் இருக்குது, சென்னை, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி பெரிய ஊர் இருக்குது. அங்கெல்லாம் வைக்காமல் நம்ம ஏன் வந்து கன்னியாகுமரியில் போய் திருவள்ளுவர் சிலையை வைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு அவர் என்ன ரிப்ளை பண்ணியிருக்காருன்னா, இந்தியாவோட ஒரு எல்லையில் வந்து உலகத்திலே பெரிய மலையான இமயமலை இருக்குது. அதே மாதிரி இன்னொரு எல்லையில் வந்து கண்டிப்பாக வந்து தமிழை வந்து உலகளவில் எடுத்துகிட்டு போன திருக்குறள் அதை இயற்றியவரோட சிலையை வந்து நம்ம இங்கே தான் வைக்கணும், இது ஒரு பெரிய இமயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணியிருக்காரு. சரி, இந்த கொரோனா டைமில் நம்ம தான் வந்து டூர் அடித்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே பார்த்தா சன்ரைஸ் பார்க்குறதுக்கு ஏகப்பட்ட பேர். இன்னொன்று அந்த வியூ பாயிண்டில் வேறு ரெனோவேஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. இப்போ அந்த கொரோனா பீரியடில் கட்டி முடிச்சுன்னு ஸ்டார்ட் பண்ணாங்க போல். இன்னும் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. அன்றைக்கி கொஞ்சம் க்ளௌட் அதிகமாக இருந்தனால சரியாக சன்னை பார்க்க முடியல. ஆனால் ஓரளவு வியூ தெரிஞ்சுது. பார்த்துட்டு அங்கேருந்து நேராக நாங்கள் செட்டிக்குளம் கிளம்பணும். ஏன்னா அடுத்து கிளம்பணும், லேட் ஆகிடும். ஏன்னா சூர்யாவோட பைக்கை கொண்டு போய் ஷோரூமில் விடணும், கொஞ்சம் ப்ராப்ளம் ஆனனால. ஸோ அதனால் வந்து கன்னியாகுமரியிலேருந்து கோவளம், புத்தளம், பறக்கை அந்த ரூட்டில் செட்டிக்குளம் போனோம். ஸோ அபிஸ்வாரியரும் என் கூட தான் இருக்கான். ஸோ 2 பைக்லேயே வந்துட்டோம், 2-3 பைக்லேயே நாங்கள் வந்துட்டோம். இப்போ போயிட்டு சூர்யாவோட பைக்கை ஷோரூமில் கொண்டு போய் விடணும். ஏன்னா அவனோடது மெயின் ஃபியூஸ் போயிடுச்சு. இதோட பாண்டி போக முடியுமான்னு தெரியல அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு. ஏன்னா நடுவில் ஏதாவது ட்ரபிள் பண்ணிடுச்சுன்னா பைபாஸில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் ஷோரூமில் கொண்டு போய் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஃபஸ்ட்டு ஷோரூம் போயிட்டோம். ஷோரூம் திறந்துட்டாங்க. அங்கே போயிட்டு வண்டியை கொடுத்துட்டு கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக அபிஷோட ஒரு வில்லுக்குரி அப்படின்ற ஊருக்கு கிளம்பி போனோம். ஸோ அவனும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு எங்களை ஒரு இடத்துல விட்டுட்டு போனான். அந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு தொட்டி பாலம் மாதிரி, மாத்தூரில் பார்த்த மாதிரியே மேலே பாலம், தண்ணி போகிற பாலம், கீழே வந்து ரோடு. அந்த மாதிரி உங்களுக்கு பின்னாடி தெரியுதுல மலை, அந்த சைடு தான் நாங்கள் போகிறோம் இன்றைக்கி. அங்கே தான் வந்து அபிஷோட தோட்டம் இருக்குது. ஸோ அங்கே போகலான்னு அது வரைக்கும் இங்கே நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் அவன் கிளம்பி வந்தாச்சு. அவனும் வந்ததுக்கப்புறம் 3 பைக்கில் சேர்ந்து எல்லோரும் கிளம்பி நேராக அவனோட தோப்புக்கு போனோம். அங்கே போய் பைக்கை ஒரு இடத்துல விட்டுட்டு உள்ளே ரொம்ப தூரம் நடந்து போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் ஹெல்மெட் வச்சுட்டு போகலாமா வேணாமா அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. அங்கேருந்து கிளம்பி நேரம் உள்ளே போனோம். ஏத்தத்திலையும் இறக்கத்திலையும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பேசாம வாயா, பொருள் பெருசுல அண்ணன் மாதிரி தளராம நங்கு நங்கு நடந்து வா. நங்குன்னு ஐயம்மா, ஐயா வேலை செய்யறா என்னமா வருது? எங்கயா இருக்கு? வந்துருச்சு. எங்க? அதோ தெரியுதுப்பா. எங்க? அங்க அங்க. இங்கே பாருங்க எப்படி கூட்டு. யோ என்னையா வழியே இல்லை. சாரை கூட்டவாமா. தலைவர் தான் போடுறாரு பாட்டு. டே சம்பானத்து சாங் போடுறா. எப்படி வயல்ல வந்து என்ன பாட்டு போட்டுருக்கு? எவனுக்கு புரியாத பாட்டு. இல்லை ட்ரிப் சாங் போடு ப்ரோ. இது தாங்குமா? இது போட்டு ஏறுறீங்களே. இந்த டயரில் ரப்பர் மாதிரி வச்சுருப்பாங்களே, அதை வச்சு தானே மோஸ்ட்லி ஏறுவாங்க. நமக்கு இன்னைக்கு அது இல்லை. பாட்டு போடுறா அப்படின்னா ஏன்டா அப்படி சாவடிக்கிற? நாங்க கொடுக்க லைவ் கமெண்ட்ரி. இது 5க்கு 1 என்ற விகிதத்துல 1 லிட்டர் தண்ணீருக்கு 4 லிட்டர் கரைசல் வீதம் தெளிச்சு வந்தா நாக்கு பூச்சி. அது பாட்டு அப்படிதான்.
பாட்டே அப்படிதான். சம்பானல் முப்போக சாகுபடி செஞ்சு. சார் இருங்க, இளநீ குடிக்கலாம் சார். பாருங்க டூல்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஐயோ மரம் ஏறுவில்ல, நீங்க மட்டும் எங்களுக்காண்டி மேலே ரிஸ்க் எடுத்துறாதையா. ஏறுவல்ல. ஆமாமா கடிக்குது. பாம்பு தான் வரணும், அப்படி வேற லெவலில் இருக்கும் தலைவர் பட்டு. அடுத்த ஸ்டாப் சீர்காழி. 80s தான் 60க்கு போயிட்டான். சார் நல்லா இருக்கா? இந்த பாட்டு கேளு. இந்த பாட்டை கஷ்டம் போட்டு ஏதோ பூனை இருந்த மாதிரி இருக்கு. நான் இப்படிலாம் என்ஜாய் பண்ணி ஒரு கொஞ்சம் வருஷங்கள் இருக்கும். இதுக்கு இதான் பாட்டு. இதில் எப்படின்னா கீபோர்டு வாசிக்கிறது அவனே, பாட்டு பாடுறது அவனே, எல்லாமே அவனே, டான்ஸ் ஆடுறது அவனே தான். கொஞ்ச நாள் எப்படி விட்டா பாண்டிச்சேரி இப்படி சுத்தி தெரியும். அம்மைட்டு இந்த பாட்டு 2 மில்லியன் வியூஸ். இங்க பாருங்க, இந்த 4 பேரும் ஒரே ஆளுதான், அதுவும் அவன் தான் டான்ஸ் ஆடுறான். இந்த இடம் செம்ம கிளைமேட் சான்ஸே இல்லை. அதுக்கப்புறம் என்கிட்ட ட்ரோன் இல்லாத காரணத்தினால் நான் வந்து உங்களுக்கு சேட்டிலைட்டுகளை காட்டுறேன். நாங்கள் இருந்த இடத்த செம்ம கிளைமேட்டு. நம்ம சைடும் விவசாயம்லாம் பண்ணுறாங்க இருக்குது, ஆனால் அங்கே இருக்க க்ரீன் கலரு, அங்கே இருக்க கிளைமேட்டு அது வேறு. கேரளா வர மாதிரி அதே மாதிரி சிமிலராக கன்னியாகுமரி, அது ஒரு தனி கிளைமேட்டு, தனி ஏரியா, செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி முட்டம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு, ஜேபிஆர் ஃபிஷ்ஷிங் ஹார்பர், அங்கே போனோம். வந்து மீன்லாம் மொத்தமாக அங்கே நம்ம சென்னையில் காசிமேடு மாதிரி மொத்தமாக வந்து அவங்க போட்டில் போயிட்டு பிடிச்சிட்டு வந்து எடுத்து ஹோல்சேல் ரீட்டைல் கிடையாது, ஹோல்சேல் மட்டும்தான். ஸோ இதை பாருங்கள், மீன் பிடிக்க போகிறவங்களோட இவ்வளோ பேர் போகிறாங்க அந்த போட்டில். ஸோ இது வந்து 1 மாதம் அந்த மாதிரி வரைக்கும் ஸ்டே பண்ணி மீன் பிடிப்பாங்களா. ஏன்னா இங்கே வந்து ஒரு சில வெரைட்டியான மீன் கிடைக்கும், அதெல்லாம் பர்டிகுலர் அந்த மாதம் டைம் இருக்குது அப்படின்னு சொல்கிறனால அவங்க 1 மாதத்துக்கிட்ட அங்கே போய் ஸ்டே பண்ணுவாங்களாம். அதுக்கு தேவையான திங்ஸு, ஃபுட்டு, காய், தண்ணி, நல்ல தண்ணி எல்லாமே கொண்டு போயிடுவாங்களாம். அங்கே ஒரு 20 பேர் அந்த மாதிரி ஒரு போட்டில் போவாங்க போல். இந்த போட்டு பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 2 பஸ் லென்த் இருக்கும். நாங்கள் நிற்கிற பிளாட்ஃபார்முக்கு கீழே இருக்க எல்லாமே ஃபுல்லாக கண்டெய்னர்ஸ், எல்லாமே வந்து இது பிடிக்கிற மீன் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் அதை குவியலாக போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இவங்க 1 மாதமாக போய் வெயிட் பண்ணி பிடிக்கிற மீன் எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து இந்த ஹார்பரில் ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன், அங்கே தெரியும் பாருங்கள். அந்த பிளாட்ஃபார்மில் வந்து நம்பர்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு போட்டுக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்குது.
அந்த இடத்துல கொண்டு போய் இதை ஸ்டோர் பண்ணிடுறாங்க. அங்கே கொண்டு போயிட்டு மொத்தமாக கோயிலாக கொட்டி ஏலம் விடுவாங்களாம். அந்த காட்டில் அந்த இடத்துல தான் அந்த சைடு கொண்டு போயிட்டு மொத்தமாக கொட்டிட்டு அங்கேருந்து ஏலம் விடுவாங்களாம். இது வந்து ஒரு பெரிய ஃபிஷிங் ஹப் மாதிரி. இந்த இடத்துல இருந்து டிரான்ஸ்போர்ட் வழியாகவும் போகுது. சும்மா இண்டிவிஜுவலாக விற்கிறவங்க வண்டியில் வந்து அந்த மாதிரியே எடுத்துகிட்டு போய் லோக்கலில் கொடுக்குறதுக்காண்டி வந்து அந்த மாதிரியே எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்ம அப்படியே காசிமேடு மாதிரி, ஆனால் கொஞ்சம் சின்னது. ஆனால் எப்போவுமே வந்து ஒரு ஃபுல்லாக ரஷ்ஷாகவே இருக்குது இந்த இடத்துல. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மீன்லாம் வந்து இப்போ ரீட்டைலில் கொடுக்குறது இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கிது. ஸோ இதெல்லாம் வந்து குமிழாக போட்டிருக்காங்க. இது எல்லாமே மொத்தமாக ஏலம் விடுறதுக்கு இது போட்லேருந்து எடுக்கிறாங்க மீன் எல்லாத்தையும். இந்த கண்டெய்னர் சொல்லி தான் எல்லாமே வெளில போகுது. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி சொத்தவாலை பீச் அப்படின்ற இடத்துக்கு போனோம். அது போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 5:30 சம்திங் அந்த மாதிரி ஆயிடுச்சு. பக்கம்தான், ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் போகிறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் பாதி இல்லை. பாதி வந்து கடலுக்குள்ளே அரிச்சிட்டு போயிடுச்சு. நார்மலாக போட்ட ரோடே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்தது தான். அதுக்கப்புறம் இப்படி கொஞ்சமாக அரிச்சிட்டு போயிடுச்சு. வண்டி அந்த மாதிரிலாம் வர முடியாது. எல்லா சைடும் நாங்கள் வந்த போய் ஸ்ட்ரெயிட் ரோடு கிடையாது, சின்ன சந்திலெலாம் பூந்து வந்தோம். அந்த மாதிரி இருந்தது. எல்லா சைடும் இங்கிட்டும் பாதி ரோடு இல்லை, அந்த சைடும் பாதி ரோடு இல்லை. நம்ம நடக்கும்போது அந்த வைப்ரேஷன்லேயே பாதி மண் அப்படி கூட்டிகிட்டே இருக்குது. பைக்கெலாம் அந்த சைடு வரவே முடியாது. நாங்கள் கொஞ்சம் தூரமாகவே நிப்பாட்டிட்டு இவ்வளோ தூரம் நாங்கள் நடந்து தான் வந்தோம். இங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஆக்சுவலாக இந்த பீச்சில் வந்து பைக் ஓட்டுற மாதிரி தான் பிளான் பண்ணி வந்தோம். ஆனால் எந்த இடத்துலையுமே இறக்க முடியல. அந்த இறங்குற இடம் எல்லாமே பார்த்திங்கன்னா மண் கொஞ்சம் அதிகமாக வந்துட்டனால பைக் யார்கிட்ட ஏற்ற முடியாது. அப்படி வேணான்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே அந்த பிளான் அப்படி கேன்சல் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து அங்கே ஸ்பெண்ட் பண்ணோம். இந்த இடத்துல வந்து சன்செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோம். ஆனால் நாங்கள் போன டைம் சன்ரைஸும் க்ளவுடாக இருந்தனால சரியாக பார்க்க முடியல, சன்செட்டும் அதே மாதிரி க்ளவுடாக இருந்தனால சரியாக எங்களால் பார்க்க முடியல. இது வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் அந்த சொத்தவாலை பீச்சில் தான் இந்த இடமும். அதுக்கப்புறம் இந்த ஏரியா பக்கத்தில் இருக்க 2 ஃப்ரெண்ட்ஸ், அதாவது அபிஷோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர், அமீன் அண்ட் அர்ஷத், அவங்க 2 பேரும் வந்தாங்க. ஸோ அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். ஜெய் சார் கூட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் நாங்கள் அப்படி பீச்சில் அங்கிட்ட சுற்றிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி நேராக ரூம் வந்தாச்சு. ஸோ நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு ஏர்லி மார்னிங் வந்து ஒரு 6:30 அந்த மாதிரி கிளம்ப ஆரம்பித்தோம். 6:30 இல்லை 5:30 கிளம்பினோம். கிளம்பி நாங்கள் ஈசிஆர் ரோட்லேயே தூத்துக்குடி, சாயல்குடி, குடன்குளம், கீழக்கரை, ஏர்வாடி, அந்த ரூட்டு ராம்நாடு, அப்படியே ராமேஸ்வரம் போகிறதா பிளான் பண்ணியாச்சு. ஏன்னா புவனேஸ்வர் தனுஷ்கோடி பார்த்ததில்லைன்னு சொன்னான். அதனால் அங்கே கிளம்பி போனோம். போகிற வழியில் செம்ம கிளைமேட்டு. அதே மாதிரி ஏர்லி மார்னிங் உங்களுக்கு ஈவினிங் மாதிரி தெரியுது, ஆனால் பயங்கரமாக இருந்தது. ஸோ அப்படியே வந்து கீழக்கரை அந்த உப்பு எல்லாம் ரெடி பண்ணுவாங்கள்ல, உப்பெல்லாம் அதெல்லாம் பார்த்துட்டு தெரியுதில்ல இது, அதெல்லாம் பார்த்துட்டு நேராக ராமேஸ்வரம் வந்தாச்சு. இது வந்து பாம்பன் பாலம், உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் பாம்பன் பாலம். ஸோ இதில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அங்கே ரெனோவேஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்கு போல். இந்த பழைய பாலத்தை வந்து ரெனோவேட் பண்ணி புதுசாக கட்டுறதுக்காண்டி எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்காங்க. எத்தனை வருஷம் வந்துடல. இது வந்து கரெக்டான பாம்பனோட வியூ பாயிண்ட்டு. ஸோ இங்கேருந்து கிளம்பி நேராக தனுஷ்கோடி போனால் அங்கே ஒரு செக் வச்சாங்க. தனுஷ்கோடி இப்போ யாருமே டூரிஸ்ட் அலோவ் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக லாக் பண்ணியிருந்தாங்க. பார்க்க முடியல, பெரிய பல்ப் ஆயிடுச்சு. அங்கேருந்து கிளம்பி இனிமேல் வேறு வழியில் ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பிட்டோம் சென்னை. மதியம் ஒரு 1 மணி இருக்கும். சென்னை கிளம்பிட்டோம். சென்னை கிளம்பி நேராக ஈசிஆர் போகிறதா பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் புவனேஷ்க்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும், ஏன்னா அவன் வந்து வேலூர் போகிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு நேராக காரைக்குடி, தேவக்கோட்டை, காரைக்குடி, புதுக்கோட்டை, திருச்சியிலேருந்து அப்படி நேராக சென்னை. ஒரு 9:30 கிட்ட வந்து எங்கள் உளுந்தூர்பேட் டோல்கிட்ட 9:30 கிட்ட வந்து சாப்பிட்டுட்டு அப்படி சூர்யா வந்து பாண்டி பிரிஞ்சிட்டாரு. அதே மாதிரி இந்த சைடு புவனேஷ் வந்து வேலூர் அவர் பிரிஞ்சு போயிட்டார். ஸோ நானும் ஜெய் சார் மட்டும் நைட்டு சென்னை வந்துட்டோம். கரெக்டாக ஒரு 12 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ், நான் வந்து போன ட்ரிப்பு சென்னை டு கன்னியாகுமரி முடிஞ்சது இந்த சீரீஸு. ஸோ அடுத்த ட்ரிப் எப்போ போகிறேன்னு எனக்கு தெரியல. ஸோ அடுத்து வந்து இன்னும் வீடியோ தெளிவாக என்னால் எவ்வளோக்கு ப்ராப்பரான அவுட்புட் கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுக்குறேன். பாருங்கள். பாய்.